எங்கள் ஃப்ளாட்டில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடி எங்கள் ஃப்ளாட்ஸ் பெண்கள் எல்லாருமே கும்மி நடனம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எல்லோரும் ஆடி பாடி நடனம்லாம் ஆடினாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஆடுறாங்க பாருங்கள். எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருமே கலந்து கொண்டாங்க. அலங்காரம்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஃப்ளாட்ஸில். வணக்கம், தனா செல்வி. அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். விண்ணிலே ஆதவன் ரதம் ஏறி பூமியில் வந்து நம்மை வாழ்த்திட வந்த இந்த திருநாள் புது வெள்ளை நிறத்தோடு முற்றமதில் கோலத்தோடு மாவிளை தோரணம் போட்டு இல்லம் ஒளிர்ந்ததம்மா. மஞ்சள் இஞ்சி கொத்தோடு தோகை விரித்த கரும்போடு அடுக்கிய கல் அடுப்போடு புதுப்பானை இருக்குதம்மா. புத்தரிசி குழைவோடு அச்சி வெள்ளை இனிப்போடு பசுநெய் ஏலம் மனத்தோடு பொங்கல் இங்கே பொங்குதம்மா. மகிழ்ச்சியெல்லாம் நிறையுதம்மா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மாட்டு வண்டியில் சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க ஒரு உலா. கயிறு இழுக்கும் போட்டி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். யார் ஜெயிச்சாங்க தெரியுமா? பாருங்க, பெண்கள் தான் ஜெயிச்சாங்க. அவங்களுடைய சந்தோஷ ஆட்டத்தை பாருங்களேன். ஜெயித்தவுடன் என்ன ஒரு சந்தோஷமான ஆட்டம் பாருங்க. எங்கள் ஃப்ளாட்ஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு ஹெவியான ஆட்டம் போட்டாங்க. இவங்களோட அனைத்து நடனமும் மிக அருமையாக இருந்தது. மயிலாட்டம் எனது தோழிகளுடன் நிர்மலாவின் பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது. அழகாக பாடினாங்க. போற்றுவோம் போற்றி போற்றி. பொங்கலோ பொங்கல். இவங்களுடைய ஃபயர் ஆட்டம், மயிலாட்டம், இன்னும் நிறைய நடனம் ஆடினாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ரசித்தோம் எல்லாம். நடனம் ஆடினாங்க. அருமை அருமை. முதல் நாள் ஈவினிங்கே கோலம் போட்டி வச்சாங்க. எல்லாரும் அழகழகான கோலங்கள் போட்டிருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். கோலத்தில் அவங்களுடைய கைவண்ணத்தை அழகாக காமிச்சிருந்தாங்க. எல்லாரும் ஒரு சிறந்த கோலத்துக்கு பரிசும் வழங்கினாங்க. பெண்களுக்கு கைகளில் மருதாணி மெஹந்தி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லா பெண்களும் போட்டுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு வருஷமே நாங்கள் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டல் அமராவதி
வீட்டிலேருந்து ரெடி பண்ணி வந்துடுவாங்க. பொங்கல், வடை, சாம்பார், பூரிக்கிழங்கு, தோசைங்க, வெரைட்டிஸ் தோசை, நிறைய தோசைங்க. பூரியும் வடையும் வந்து சூடாக அங்கேயே தயார் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுறோம் இல்லைங்களா, ப்ரோக்ராமுக்காக, கொண்டாட்டத்துக்காக. வீட்டில் வந்து சமைக்க முடியாதுன்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொண்டாட்டத்தில் கலந்துருவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Please, hold on. Are you ready? Are you ready?